பிரைஸ் பி டு காட். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நிறைய காரங்களை சொல்லி கடைசி வரியில் என் சந்நிதியில் வெறும் கையாய் வர வேண்டாம், இப்படி ஒரு காரியத்தை கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கட்டளையிடுகின்றார். இங்கே வரும்பொழுது, என் சன்னிதானத்தில் நீங்கள் வரும்பொழுது கையை வீசிக்கின்னு வரக்கூடாது, வெறும் கையாய் வரக்கூடாது. இன்னும் யாத்திராகமம் 25:2 பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் புத்திரர்கள்கிட்ட காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லுன்னு ஒரு அறிவுரையை மோசே கிட்ட சொல்லுகின்றார். எப்படின்னா, மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுப்பவனிடத்திலே எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. இப்போ காணிக்கை கொடுக்கணுன்னா அழுதுகின்னு புலம்பிக்கின்னு என்கிட்டயே இல்லை, அதையும் வேற கொடுக்கணுமா, நானே கொஞ்சம் சம்பளம் இதையும் வேற கொடுக்கணுமா, இப்படின்னு ஒரு மாதிரி வருத்தத்தோடு கூட கொடுப்பவனிடத்தில் அல்ல, உற்சாகமாய் கொஞ்சம் கொடுக்குறீங்களோ நிறைய கொடுக்குறீங்களோ அதில் ஒரு சந்தோஷமாக மனப்பூர்வமாய் மனசு முழுசுக்க இது தேவனுடைய சமூகத்திற்கு, இது தேவனுடைய ஊழியத்திற்கு, இது தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு அப்படின்னு மனப்பூர்வமாய் கொடுப்பவனிடத்தில் நீ எனக்கு காணிக்கையை வாங்கு அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். 2 காரியத்தை, ஒன்று காணிக்கை கொண்டு வரும்படி சொல்லு, இன்னொன்று காணிக்கையை வாங்கு. ஸோ 2 காரியத்தையும் வலியுறுத்துகின்றார். ஸோ இதை இன்றைக்கி அந்த காணிக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகின்றோம். அநேகர் காணிக்கை கொடுக்கும்போது, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், நானே வயசான பர்சன், நானே ரிட்டையர்ட் ஆகிட்டேன், ரிட்டையர்ட் பென்ஷனில் தான் நானே வாழுறேன், என் பென்ஷனில் தான் என் பிள்ளைங்களே வாழுகிறாங்க, ஸோ இதில் எங்கேருந்து நான் காணிக்கை கொடுப்பேன்? காணிக்கைன்னு சொன்ன உடனே ஒரு வருத்தம், ஒரு சஞ்சலம். இன்றைக்கி இதை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட், இது எவ்வளோ முக்கியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என்னாகமம் 31ஆம் அதிகாரம் 50வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சந்நிதியில் எங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு சில பொருட்களை எல்லாம் காணிக்கையை கொண்டு வைக்கிறார்கள். எதற்காக அந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்ய. நீங்கள் ஒரு காணிக்கையை கொடுக்குறீங்க அப்படின்னா அதன் மூலியமாய் உங்களுடைய ஆத்துமா, அதில் இருக்கிறதான பாவங்கள் நிவர்த்தியாக்கப்படுகின்றது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வசனங்கள் எல்லாமே புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கின்ற நமக்கு திருஷ்டாந்தகமாக, அதாவது பார்க்கக்கூடிய, கண்ணிட்டு ஏறிட்டு பார்க்கக்கூடிய வகையில் ஒரு எக்ஸாம்பிளாக வைக்கப்பட்டிருக்கு. அப்போது இவர்கள் இஸ்ரேல் ஜனங்கள் கொண்டு வந்த அத்தனை பொருட்களும் அவங்க ஆத்துமாவில் இருக்கிற பாவத்தை நிவர்த்தி செய்கிறதற்காக. அப்போ நீங்கள் காணிக்கை கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய பாவங்கள், ஆத்துமாவில் இருக்கிற பாவங்கள் அது நீக்கப்படுகிறது. இன்னொன்று பாருங்கள், 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 9வது வசனம், மனப்பூர்வமாய் கொடுக்கத்தக்கதாக கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கொடுத்தார்கள். இப்போ காணிக்கை கொடுக்கறதுலேயே ஒரு சந்தோஷம். என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா என்கிட்டலாம் ஒன்றுமே இல்லை, ஐ எம் நத்திங். ஆனால் பாருங்கள், வருஷ கடைசியான அநேகருக்கு எதையாவது செய்யணுன்ற ஒரு வெறித்தனம், ஒரு வைராக்கியம், ஒரு அன்பு. ஸோ இன்றைக்கி எல்லாம் இந்த வருஷம் பூரா கர்த்தர் நம்மளை நடத்தினார் அவருடைய பணிக்கெண்டு. கடந்த 4 மாதத்திற்கு முன்னாடி நான் பார்க்கும்போது எல்லாருமே கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் லாக்டவுன் பீரியடில். எங்களுக்கும் கூட நிறைய கஷ்டங்கள் இருந்தது, வெளியில் சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் அழகாய் நடத்தினார். ஒரு பாஸ்டர்கிட்ட பேசும்பொழுது, நீங்கள் இந்த ட்ரஸ்ட்டுக்கு எதையாவது செய்யுங்கள், இந்த ஹோமுக்கு எதையாவது செய்யுங்கள் என்று சொல்லி அவர்கள் எங்களுக்கு வலியுறுத்தினார்கள். உடனே நான் ஒரு தீர்மானம் பண்ணிக்கிட்டேன். டிசம்பர் மாதம் அவர்களுக்கு நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி கொண்டோம். அப்போ இந்த தீர்மானம், இந்த மனசை கர்த்தர் பார்க்குறாரு. ஸோ இடத்துல ஒன்றுமே இல்லை, ஆனால் நான் கொடுப்பதற்கு தீர்மானம் பண்ணுகின்றேன். அந்த உற்சாகத்தை அவர் கர்த்தர் பார்க்கின்றார். ஒரு காணிக்கையை நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் பரலோகத்தில் அது உங்கள் கணக்கில் அது போய் சேர்கிறது. காணிக்கை கொடுக்காத பர்சனாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் மரித்த அந்த நியாயஸ்தானத்தில் நிற்கும் பொழுது உங்கள் கணக்கில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கும்போது அங்கே எம்டியாக இருக்கும். அல்லது நீங்கள் கொடுத்துருப்பீங்க, உங்கள் வீட்டில் யாராவது கொடுத்துருப்பாங்க, நீங்கள் சும்மா இருப்பீங்க என்று சொன்னால் உங்கள் கணக்கு பங்குலையும் அது 0வாக தான் இருக்கும். இது நான் கண்கூடாக இந்த காரியங்களை குறித்து ஒரு சாட்சியம் கூட என்னால் சொல்ல முடியும். ஒரு பேங்க்கில் வேலை செய்கின்றதான குடும்பத்தினர் இருந்தார். ஹஸ்பண்டும் பேங்க்கில் வேலை செய்கிறாங்க, ஒய்ஃபு, மகன் பேங்க்கில் வேலை செய்கிறாங்க, மருமகள் பேங்க்கில் வேலை செய்கிறாங்க. அவங்க அடிக்கடி என் நெட்டில் ஜெபித்து கொள்வார்கள். எந்த ஒரு போராட்டமானாலும் ஜெபித்து கொள்வார்கள். வீட்டிற்கு ஜெபித்து கொண்டு போவார்கள். அப்படி ஜெபிச்சுட்டு அவங்க போகும் பொழுது, ஜெபம் இலவசம்,
நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபிச்சாலும் ஜெபம் இலவசம், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபிச்சாலும் ஜெபம் இலவசம். ஆனால் வரத்துக்கும் போகிறதுக்கும் சிச்சுவேஷன், ஊழிய பணிகளை செய்வதற்கு இதற்கெல்லாம் நீங்கள் ஏதேனும் வகையில் காணிக்கைகளை தாங்குகிறீர்கள். பட் ஜெபம் இலவசம். அநேக ஜெபங்களை நாங்கள் இலவசமாகத்தான் இந்த 20 வருஷமாக செய்து கொண்டிருக்கிறோம். தைரியமாக என்னால் சொல்ல முடியும். நாங்கள் ஃப்ரீயாக தான் போய் ஜெபங்களை செய்துவிட்டு வருகிறோம். இந்த சகோதரி மனசுக்குள்ளார உறுத்தல், அக்கா உங்ககிட்ட நாங்கள் ஜெபிச்சுட்டு காணிக்கையே கொடுக்காத ஒரு முறையும் போகின்றோம், காணிக்கை கொடுக்குற அளவெடுத்து என் இடத்துல பேக்கில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுவார்கள். இப்போ எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும். இத்தனை பேர் பேங்க்கில் வேலை செய்கிறாங்க, ஒரு பணம் தேவ சன்னிதானத்தில் வரும்பொழுது கொண்டு வருவதற்கான மனசு இல்லை. அப்படி இல்லைனா இதை நான் சிக்கனை பண்ணி அதை நான் சிக்கனை பண்ணி எதையாவது நான் கொடுக்க முயற்சி பண்ணுவேன் என்று பார்த்தால் நான் எம்டியாக இருக்கிறேன். இது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு காரியமாய் ஆவியானவர் எனக்கு உணர்த்தினபடினால நான் உடனே ஒரு தீர்மானம் பண்ணேன். தேவனே, இவர்கள் காணிக்கை கொடுக்கும்படிக்கு இவர்கள் இருதயங்களை ஏவி விடுகிறேன் என்று சொல்லி ஒரு ஜெபத்தை அவர்களே அறியாமலே அவர்களுக்கு நான் செய்தேன். அப்பொழுது ஆவியானவர் எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். காணிக்கையை அவங்க கொடுப்பாங்க, ஆனால் இதை நான் 6 முறை இவர்கள் கொடுக்கும் காணிக்கையை ஒரு 24 hours பிளஸ்ஸிங்காக ஜெபிக்கின்ற ஒரு டிவி சேனலுக்கு நான் அதை கொடுத்து விடுவேன் என்று பொருத்தனை பண்ணி கொண்டேன். நல்லா கவனிங்க, 6 முறை அவர்கள் கொடுக்கின்ற காணிக்கையை நான் இப்படி கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை என் மனசுக்குள்ளார பண்ணிக்கிட்டேன். அவர்கள் ஒரு வருஷத்துக்கு காணிக்கையை கொடுக்கல. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாய் காணிக்கையை கொடுக்க கர்த்தர் அவர்களுக்கு உள்ளத்திலே ஏவினார். ஒரு 200 கொடுத்தார்கள், நான் உடனே மணி ஆர்டர் பண்ணி வைத்தேன். ஒரு 500 கொடுத்தார்கள், உடனே மணி ஆர்டர் அந்த சேனலுக்கு, டிவி சேனலுக்கு போனது. இப்படியே அவர்கள் ஒரு 4.5 ஆண்டுகள் 6 முறை காணிக்கை கொடுத்தார்கள். உங்களுக்கு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். மாதம் சம்பளம் வருது. எத்தனை ஊழியங்கள் தேவனுடைய சமூகத்தில் நிற்குது. நம்ம சென்னையிலலாம் பார்க்கும்பொழுது, இல்லை தமிழ்நாட்டிலாம் பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான ஊழியங்கள் ஒரு பணம் அனுப்புறதற்கு அழுகின்ற சூழ்நிலையில் நாம் காணப்படக்கூடாது. நீங்கள் ஒரு வேளை கொடுக்கிறவர்களாக இருக்கலாம், அநேகர் கொடுக்கிறவர்களாக இருக்கலாம். இந்த சகோதரி அவங்க கொடுக்க முடியாதுன்றதை அவங்க மனசு முழுசுக்க வைத்து கொண்டார்கள். எம்டியாகவே அந்த கை இருக்கிறது என்பதை அவர்கள் மனசு முழுசுக்க வைத்து கொண்டார்கள். அந்த 4.5 வருஷம் அது கொடுத்து முடிப்பதற்குள்ளாக என்னுடைய மகனுக்கான மருத்துவ செலவுகள் தேவைப்பட்டது. தேவன் அநேகரை கொடுக்க அவங்கவுங்க பட்சத்தில் கொண்டு வந்து தேவனுக்குன்னு கொடுக்கல, இப்போ மருத்துவத்திற்குன்னு கொடுக்குறாங்க. மருத்துவ செலவுக்கு கொடுக்குறார்கள். கொட்டினார்கள் ஏராளமான ஜனங்கள் ஒரே ஒரு நாள், ஒரு டே ஒன் நைட், அதுக்குள்ளார 5.5 லட்சம் பணத்தை கொண்டு வந்து கொட்டினார்கள். ஊழியத்தை தாங்குங்க என்று சொன்னால் என்கிட்ட இல்லைன்னு பதில் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு மருத்துவத்திற்கு தேவைன்னு அந்த ஹாஸ்பிட்டலுக்காக இன்றைக்கு உங்கள் மனசு எப்படி இருக்குது? இதைத்தான் நான் இன்றைக்கு உங்கள் சமூகத்தில் வருகிறேன். தேவ சந்நிதியில் வெறும் கையாய் நாம் வரக்கூடாது. நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வருவீங்கன்னா ஆத்துமாக்கள் பாவம் நிவர்த்தி ஆகும்படிக்கு உங்கள் காணிக்கை வருது. இன்னொரு வீட்டை குறித்து கூட என்னால் சொல்ல முடியும். இதெல்லாம் சொல்லலைன்னா உங்களுக்கு தெரியாது. அதனால தான் நான் இதை கற்றுக் கொடுக்கின்றேன். முடிவில் உங்களுக்கு ஒரு நல்ல டிப்ஸையும் கூட கொடுப்பேன். ஒருவேளை உங்களால் காணிக்கை கொடுக்க முடியலையா, வயசாகிடுச்சு என்கிட்ட இல்லை, அல்லது நான் ஹவுஸ் ஒய்ஃப் என்னால் முடியல அப்படின்னா ஒரு நல்ல டிப்ஸையும் உங்களுக்கு நான் கொடுப்பேன். உங்களால் அதன் மூலியமாக லட்சக்கணக்கான காணிக்கையை கொடுக்க முடியும். ஸோ அந்த டிப்ஸையும் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுப்பேன். ஒரு சகோதரர் இருந்தார். முன்னாடிலாம் நாங்கள் மீட்டிங் நடத்தும் பொழுது தீர்மானம் என்று சொல்லி ஒரு ஃபார்மை கொடுப்போம். அதில் மாதம் நீங்கள் உங்களால் இயன்ற காணிக்கையினால இந்த ஊழியத்தை தாங்குங்கள் என்று சொல்லி. ஏன்னா நாங்கள் ஒரு லோக்கலில் ஊழியம் செய்யலை, அந்த ஒரு ஃபுல் நகர், அந்த ஒரு ஏரியாவுக்கு ஊழியம் செய்யலை, பரவலாய் ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லும் பொழுது அதற்கான தேவைகள் அதிகமாகவே காணப்படும். ஸோ அதனால் நாங்கள் தீர்மானம் பண்ணுங்கள், கொடுங்க என்று சொல்லி ஒரு பேப்பரை கொடுப்போம். நிறைய பேர் அதை வாங்கிட்டாங்க. ஒரு சகோதரன் வாங்கி அதில் இல்லை என்பதை பெருசாக டிக் அடிச்சு, நீங்கள் எவ்வளவு காணிக்கை கொடுக்கிறீர்கள், ஆம் இல்லை அப்படின்றதுல ஆம் என்றதை டிக் அடிக்கிறதுக்கு பதிலாக இல்லை என்பதை பெருசாக டிக் அடித்து கொடுத்துட்டார். கர்த்தர் சொன்னார், இவர் கொடுத்துருந்தார்னா இவன் மகன் ஆசீர்வாதமாய் மாறுவான் என்று சொன்னார். ஆனால் இவங்க கொடுக்காததுக்கு ஏகப்பட்ட காரியங்களே அவர்கள் எங்களோடு கூட பேசினார்கள். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இல்லைன்னு போட்டதை குறித்து எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு சென்னையில் 10 வீடு இருக்குது. அப்போ இல்லை என்று சொன்னது கொடுக்க வேண்டிய மனசு இல்லை. அதே போல் இன்னொரு சகோதரன் கொடுப்பதற்கு எங்களால் இயலலை, எங்களால் கொடுக்க முடியலை என்பதை எங்களுக்கு சொன்னார்கள், ஃபோன் பண்ணி சொன்னார்கள்.
எங்களால் கொடுக்க முடியலன்னு. ஆனால் அவங்களுடைய மனைவிக்கு 7 லட்சம் செலவு பண்ணி ஒரு டெஸ்ட்டு பேபியை உருவாக்கி குழந்தையை பெற்று எடுத்தார்கள். மருத்துவத்திற்கு போய் 7 லட்சம் ரூபாய் செலவு செய்தார்கள். ஒரு காணிக்கை வெறும் கையாய் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் வரக்கூடாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருங்க. எத்தனையோ வருஷங்கள் இந்த ஹெவன்ஸ் ஓப்பன் மிஷனில் நீங்கள் இருக்கிறீங்க. அடிக்கடி ஃபோன் பண்ணி எல்லாரும் ஜெபித்து கொள்கிறீர்கள். உங்களுக்காக ஜெபத்தில் நிற்கிற அந்த மனசு இருக்குது பாருங்கள். அதற்கு ஈடாக நீங்கள் உங்கள் பாவம் கழுவப்படலைன்னா நான் பண்ணுற ஜெபமெல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும். அடுத்து என்ன காரியம் பாருங்கள். எஸ்ரா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28 படிக்கு. எஸ்ரா 8:28. நீங்கள் கொடுக்குற காணிக்கையெல்லாம் பரிசுத்தமானதான். ஆமாம், கர்த்தருக்கு மன உற்சாகமாய் கொடுக்கப்பட்ட இந்த வெள்ளியும் பொன்னும் பரிசுத்தமானவைகள் என்று சொல்லுகின்றார் எஸ்ரா. பரிசுத்தம். நீங்கள் கொடுக்குற காணிக்கை அது பரிசுத்தமானது. நீங்கள் கொடுக்கின்ற நேரம், ஒருவேளை காணிக்கை உங்கள்கிட்ட இருக்காது, உங்கள் நேரத்தை நீங்கள் கொடுத்துருப்பீங்க. இங்கே நீங்கள் ஜெபின்னு சொன்ன உடனே மற்ற காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் ஜெபிச்சிருப்பீங்க. அப்போ உங்கள் நேரம் தான் அன்றைக்கி அது காணிக்க. ஸோ இன்றைக்கி தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன காரியமானாலும், அது ஒரு சின்ன பணமானாலும், அது பரிசுத்தமானது. இது எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு காரியம் பாருங்கள், பரிசுத்தமாக இருக்குது. இன்னொன்று நீதிமொழிகள் 3:9 படி, உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்போது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். எத்தனை பேருடைய வீட்டின் தேவைகள் எல்லாம் பூரணமாக நிரம்பாத இருக்குது? அது நிரம்பணுமா? கர்த்தரை கனம் பண்ணுங்க, எல்லாத்துலேயும் கனம் பண்ணுங்க. நிறைய பேர் வேலைக்காக ஜெபிக்கிறீங்க, அதன் பிறகு வேலை கிடைச்சிருச்சுன்னு கூட சொல்ல மாட்டேன்றீங்க. இந்த வேலை இன்னொரு நல்ல வேலைக்காக ஜெபிங்க என்று சொல்லுகிறார்கள். இப்போது தேவனை கனம் பண்ணும்போது நீங்கள் அந்த காணிக்கையை கொடுக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? உங்கள் களஞ்சியங்களை நிரப்புறார். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கொடுக்கிறவர்களாய் நாம் மாறணும். எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு பேச்சே இல்லை. நீ 2 செல்லாத காசு அல்லது 2 காசு போட்டால் கூட உங்ககிட்ட இருந்தது அதான், அதை நீ போட்டுட்ட, நீ தான் இங்கே நிறைய போட்டிருக்கிறன்னு காணிக்கை பெட்டி பக்கத்தில் உட்கார்ந்து இயேசு கிறிஸ்து அந்த வயசான அந்த தாயாரை பார்த்து சொன்னார். ஒரு முறை நான் ஒரு கூட்டத்தில் அமர்ந்திருந்தேன். அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருகிறது. 3 கோடி செலவில் நாங்கள் ஒரு சர்ச் கட்டணும் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. எனக்கு ஒரு ஆசை, அந்த சர்ச் கட்டுறதுக்கு ஏதாவது கொடுக்கணும். ஆனால் என்னிடத்துல ஒன்றும் இல்லை. ஒரு 1000 ரூபாய் என்னிடத்துல இருக்குது. என் மகனையும் கூட்டி கொண்டு போனதுனால திரும்பி நான் வீட்டிற்கு போகும்போது எனக்கு காரில் போகிறதுக்கு அதில் 500 ரூபா போயிடும். ஸோ என்னுடைய தேவைக்கு மேலே அதில் இல்லை. அதனால் என்னால் காணிக்கை கொடுக்க முடியாது. 3 கோடி எங்கே இருக்குது? அதில் எதையுமே என்னால் கொடுக்க முடியாது. அப்படியே யோசித்து கொண்டே இருந்தேன். காணிக்கை, இந்த பாக்ஸை ஸ்பெஷல் காணிக்கை என்று சொல்லி எடுத்துக்கொண்டு அப்படியே என் கிட்ட வராங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப அப்படியே தவிப்பாக இருக்குது. கிட்ட அந்த பாக்ஸ் வரத்துக்குள்ளார டக்குன்னு என்னுடைய காதில் இருக்கிறதான கம்பல்களை கழட்டினேன். அப்படி அதை மூடினேன், ஜெபித்தேன், அப்படி அதற்குள்ளார போட்டு விட்டேன். இது மாதிரி காணிக்கையை நம்ம போட்டுட்டு அது சொல்லிட்டோம்னா பலன் இருக்காதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆனால் இதற்கு ஏற்ற பலனை நான் ஆல்ரெடி பெற்றுக்கொண்டேன். அதனால் இப்போ தைரியமாக சொல்கிறேன். ஏன்னா இதை சொன்னால்தான் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு நான் செய்ததை சொல்லணும் இல்லைனா இதை சொல்ல வேண்டியதே இல்லை, இது ரகசியமாக இருக்கட்டும். இப்போ உடனே அதை போட்டு விட்டேன். 3 கோடி நான் போட்ட அந்த ஒரு சின்ன காரியத்தில் ஒன்றுமே இல்லை. ஆனால் அதை போட்டுட்டு எனக்கு வந்தது பாருங்கள் ஒரு சந்தோஷம். அந்த சபையை கட்டுவதற்கு என்னால் இயன்றதை போட்டு இருக்கிறேனே சப்பா. உண்மையாலுமே அது ரொம்ப சந்தோஷமாக எனக்கு இருந்துச்சு. அதான் இங்கே 3 காரியத்தை பார்க்கிறோம். காணிக்கை கொடுப்பதினால என்ன பண்ணுறாங்க? ஆத்துமா பாவ நிவர்த்தி ஆகிறது. காணிக்கை கொடுப்பதினால் அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். காணிக்கை கொடுப்பது அது பரிசுத்தமானது. காணிக்கை கொடுப்பதினால உன் வீட்டில் களஞ்சியங்கள் நிரம்பும். அநேகர் ரொம்ப வருத்தப்படுறீங்க, காணிக்கை கொடுக்க வழியே இல்லைன்னு. உங்கள்கிட்ட பணமே இல்லையா? நீங்கள் வெத்தா உட்காந்துட்ருக்கீங்களா? ஒரு சூப்பர் ஐடியா உங்களுக்கு நான் டிப்ஸாக கொடுக்குறேன். PDF ஒன்று அனுப்புகிறேன். ஹெவன்ஸ் மிஷன் குரூப்பில் PDF ஒன்று அனுப்புகிறேன். தேவைகள் சந்திக்கப்படன்னு. மாதம் ஒரு முறை வரும், 2 மாதத்துக்கு ஒரு முறை வரும். அது வந்தாலும் நீங்கள் அனுப்ப போகிறது கிடையாது, அது வரலனாலும் நீங்கள் அனுப்ப போகிறது கிடையாது. ஆனால் இது போடணும், கேட்கணுன்றது என்னுடைய ரூல்ஸு. நான் அதை கேட்குறேன். ஸோ சில பேரெல்லாம் அனுப்புகிறீங்க. ஆனால் இந்த குரூப்பில் இருக்கிற அநேகர் இல்லை, இதுலேருந்து வெளியிலேருந்து அநேகர் அனுப்புகிறீங்க. என்ன பண்ணுங்க, அனுப்ப முடியாது என்பவர்கள் அந்த PDF மேலே கையை வைங்க. கையை வச்சு இந்த தேவைகளையெல்லாம் இந்த ஊழியத்தில் சந்திங்கன்னு ஜெபிங்க.
நீங்கள் ஜெபிக்கிற பாரத்தோடு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் அதுக்கு விலையே கிடையாதுங்க. அவர் சந்திப்பார். இந்த ட்ரஸ்ட்டுக்காக நம்ம போய் செலவு பண்ணது, ஹோமுக்காக 20,000 அவர் கண்டிப்பாக செலவு தேவைகளை சந்திப்பார். இடத்துக்கான பணத்தை கண்டிப்பாக தேவன் சந்திப்பார். அதற்கு ஒரு 60 லட்சம் தேவை, 65 லட்சம் தேவைப்படுகிறது என்று சொன்னால் எங்களை பாதி தான் இருக்குது, மீதி பணத்தை கர்த்தர் சந்திப்பார். அவர் தான் சந்திக்கணும். அப்போது நீங்கள் அது மேலே கையை வச்சு ஜெபிங்க. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நான் பொறுமையாக நிறுத்தி இதை பேசியிருக்கிறதுக்கான காரணம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஸோ கொடுக்கணும் என்ற எண்ணம் உங்களுக்குள்ளார வரணும். கொடுப்பதினால ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளார வரும். நிச்சயமாக அது எந்த வழியில் நீங்கள் கொடுக்கறதற்கு முன் வருகிறீர்களோ கொடுக்க முன் வாருங்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். God bless each and everyone. Shalom.